காசும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் நாயுடுவோட தலை என்னைக்கும் சாயா. அது ரெண்டுத்தையும் அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா நாமளும் அதே வழியில தான் போகணும். ஹேய், இப்போ என்ன ஆச்சுன்னு பிரேக்கப்னு சொல்லிட்டு போற? இதுக்கு மேல என்ன ஆகணும்? இது செட் ஆகாது மதன், என்ன விட்டுரு. இங்க பார், நான் சொல்றது ஒரு Sorry, நிமிஷம் மதன். கேளு. பாய். காவ்யா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ பிரேக்கப்னு சொல்லிட்டு போறா. அச்சச்சோ, என்னடா சொல்ற? ஆமாண்டி, கடைசியா அவ சொன்ன மாதிரியே ஆயிருச்சுல. யாருடா? வேற யாரு? அர்ச்சனா. அப்படியா? சரி சரி, நீ போன வை, நான் வரேன். சொல்றி என்ன? ஏய் அர்ச்சனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் மைண்ட்ல ஒண்ணு இருக்கு, இருந்தாலும் உன் திருவாயால சொல்லு, நான் என் காது குளிர கேக்குறேன். அதுதான் மதனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடி. ஏறி வண்டியா, விடுறி அவன் வீட்டுக்கு. ஏய், என்ன பண்ண போற? தட்டினால் தானே திறப்பான். சை. வெறுப்பேத்தருக்கு ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்க போலயே. Come in. ஏய், தள்ளி உட்கார் உட்கார் உட்கார், அங்க உட்கார். ஸ்பெஷல் சீட் சாருக்கு இப்ப கூப்பிடு. மதன், காதல் தோல்வியடைந்த மதன், காதலியால் கைவிடப்பட்ட மதன், தலைப்புச் செய்தியில் காதல் தோல்வியினால் தற்கொலை செய்ய முயன்ற மதன். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா சார்? ஏய் கொஞ்சம் ஓவரா தான் போறமோ? ஓரா தாண்டி போவேன், கூப்பிடு. ஏய், இவள எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்த? என்ன இவளெல்லாம் எதுக்கடி கூப்பிட்டு வந்த? மறந்தாயோ நீ என்னெல்லாம் பண்ண மறந்தாயோ? என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? நானும் இதே சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நீ வந்து என்ன பார்த்து சிரிச்ச ஞாபகம் இருக்கா? ஏய் ரொம்ப தாண்டா ஓவரா பண்ணிருக்கோம். ஆனா எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு சொல்லு. என்ன? நான் பண்ணதோ மறந்துட்டோம். டேய், நீ என்னென்னலாம் சொன்னியோ அது என் மைண்ட்லயும் ஹார்ட்லயும் பதிஞ்சிருக்கு. அப்படி என்னடி பேசினா அவன்? இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் எக்ஸ் இருக்கான்ல, அதாவது அப்ப என் கரண்ட் பாய் ஃப்ரெண்டு, அவன் கூட எல்லாம் நான் லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தேன்னா நான் வாழ்க்கையில உருப்படாம போயிடுவேன், விளங்காம போயிடுவேன், அந்த காதலே விளங்காம நடு ரோட்ல வந்து நின்னு ஒப்பாரி வைப்பேன்னா. ஆனா இப்ப சார் ஒப்பாரி வைக்கிறார். நீ பேசு. இந்த பேட் சிச்சுவேஷன்ல நீ ஒரு சூனியகாரி எக்ஸ்ன்ற பொசிஷன்ல இல்லாம நீ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் பொசிஷன்ல அப்படி பார்த்து இது பண்ணிருந்தனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். டேய் அப்படிலாம் இல்ல. என்ன அப்படி இல்லடா, அவன் மட்டும் அப்படி பிஹேவ் பண்ணானா? நான் இந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்கும் போது அவன் என்னடி பண்ணா? என்ன பண்ணா? கலாய்ச்சால கலாய்ச்சால சிரிச்சால சிரிச்சால. ஏய் இந்த மாதிரிலாம் என்ன இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணாத, புரியுதா? நீ பண்ணதுக்கு நாங்க சேர்த்து பண்ணுவோம்டா. காவ்யா, நீயுமா? ஆமாடா, நானும் தான்டா. மதன், காதல் தோல்வி அடைந்த இந்த தருணத்துல நீங்க எது தப்புன்னு நினைக்கிறீங்க? யாரு மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? யாருனால இந்த காதல் தோல்வி நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப என்ன
இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்றியா? அப்கோர்ஸுங்க, அதுல எனக்கு டவுட்டே இல்ல. தப்பு பூரா உங்க மேலதான் இருக்கும். ஏன்னா உங்க முட்டாள்தனமான காதல்னால, உங்க மண்டுத்தனமான காதல்னால, உங்க மூதேவித்தனமான காதல்னாலதான் இந்த காதல் தோல்வி அடைஞ்சிருக்கு. சொல்லிட்டல, கிளம்பு. கிளம்புறதா? சாத்தியமே இல்ல சாமி. நீ எனக்கு என்னென்னலாம் பண்ணியோ அது எல்லாத்தையும் நான் உனக்கு வட்டியும் முதலும் நாங்க சேர்த்து செய்வோம்டா. ஏய், இட்ஸ் மை டயலாக், பட் இட்ஸ் ஓகே. ஏய், ஆனா அதான் கண்டென்ட். புரியுதா? அடி வயித்துல இருந்து எரியுதா? தளபதி ஒன்னும் சும்மா சொல்லடா. வாழ்க்கை ஒரு வட்டம்னு. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். இன்னைக்கு நீ தோத்துட்டு உட்காந்துருக்க. ஆனா நான் உன்ன மாதிரி கிடையாது. கை கொட்டி சிரிக்க வரல, அது கூட சேர்த்து உனக்கு வேணா சொல்லு. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி உனக்காக நான் இறங்கி ரெக்கமெண்டேஷன் பண்ணி சேர்த்து வேணா வைக்கிறேன். அதை விட்டுட்டு வாழ்க்கையே வேணான்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வாழ்க்கையில காதலே வேணான்னு தூக்கி போட்டுட்டு ஆண் அவ்வையாரா மாறிடுறனாலும் சொல்லு, அதுக்கும் ஹெல்ப் பண்றேன். ஏய், சீக்கிரமா சொல்லி முடி, பசிக்குது எனக்கு. ஏய், எங்க போற மேன்? we have more dialogues left. உன்னை நாங்க கலாய்க்கணும். எங்க மேல ஓடுற? ஏய், அவன் ஏதோ தூக்கி போட போறான்டி. கேக் போட போற. நம்ம போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். லூசு, அவன் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு தெரியாதா? என் கூட பிரேக்கப் ஆன போதே நான் ஜாலியா தான் சுத்திட்டு இருந்தான். That's a point, brain girl. 100 perimeter, tall, mid, width. I think I should go Mars and start. So I have to punch. No. Size and perfect height. Come on, Kavya. Jumping jacks. Don't stuck. Jump. Lakshmi Amma. என்னடி பண்ற? 100 meters ரேஸா ஓடுற? என்ன மென்டல் மாதிரி பிஹேவ் பண்றக்க? ஹேய், தூரம் இப்ப நான் ஸ்லாம் பண்ணி நல்லா புஷ் பண்ணி போய் உடைக்கணும்ல. என்ன பண்றேன்? My effort. All best. Shit. கத்தி கயிறு மாந்து. ஐயோ மதன். எனக்கு என்ன ஒரே பேரடினால ஏன் இப்படி விட்டு போறோம்? One item missing. What? Sorry. What human you? Shit. ஐயோ. மதன். டேய். ஏய் மதனே, உள்ள இந்த சாரி எடுத்துட்டு போயிட்டு ஷவர்ல தூக்க மாட்டிக்கிற பிளான்லாம் வைக்காதடா. அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். Come out, I will give better ideas. ஏய், ஐயோ, நான் அடிக்கிறா இவன் நம்மள. டேய் மதன் தரடா. நினைச்சேன் இவனால சாவறதாவது. நீ என்ன அப்படியே இருக்க முழுசா? ஏய், நீ இவளை கத்த விட்டுட்டு நீ என்னடா ஆய் போயின்னு இருக்க உள்ள? நீ சாவறீங்க. கத்தலங்க. என்னடா ஆச்சு? ஏன் நாத்தம் போற வாய்ப்பு? சரி மதன், நான் இப்போ உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்றதுதான் கரெக்ட். பாத்தியாடி காவியா, ஃபைனலி நான் சொன்னதுதான் கரெக்ட். இந்த உலகத்துல என் பேச்சுதான் கரெக்ட். நான் அவனுக்கு கொடுத்த அட்வைஸ் கரெக்ட்னு அவனே உணர்ந்துட்டான். நீ ஒண்ணு என் காலில் விழுந்தெல்லாம் சாரி கேட்க வேணாம் மதன். நான் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டேன். என்னதான் நீ என்னுடைய ஒரு டாக்ஸிக் எக்ஸா இருந்தாலும் நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலோ, நான் சொல்ல வந்ததே வேற விஷயம். ஏது அவ இப்போ லவர் கூட பேசி உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க போறாளா? இந்த கன்றாவிய வேற நான் பார்க்கணும். கரெக்ட் காவியா. ஏன்னா நீங்க தானே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹேய், என்ன தலை வெட்டின ஆள மாதிரி துடிச்சுட்டு இருக்க? என்னடி பண்ற? ஹேய், நான் என் மைண்ட்ல அவன் லவ்வுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த அம்மா இமேஜினேஷன்ல எல்லா கால்குலேஷனையும் போட்டுருவாங்க. அவனே லூசு. ஏய், இப்ப நீங்க 2 பேரும் என் லவ்க்கு ஹெல்ப் பண்ணல, உங்க 2 பேர் பேரையும் எழுதி வச்சுட்டு தூக்க மாட்டிப்பேன் சொல்லிட்டேன். டேய், உன்னால என்னால ஜெயிலுக்குலாம் போக முடியாது. That jail costume is not nice. But still, நம்ம தானே அவனுக்காக ஏதாவது பேசணும். ஏதாவது பேசாச்சுனா மென்டல் ஆடி நீ. வந்த வேலை முடிஞ்சதுரி. இவனுக்காக ஏதாவது பேசினா என்னத்த பேச முடியும் என்னால? கிளம்பலாம் வாங்க. ஏய், அவளுக்கு ஒன்ன பிடிக்கல, அதனால அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா, அவ்வளவுதான். டாட். ஹலோ, அவ ஒன்னும் என் எக்ஸ் மாதிரி கிடையாது சரியா? அவ சொன்னா புரிஞ்சுப்பா.
அதுவும் நீங்க 2 பேரும் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா. ஏய் அர்ச்சனா, உன்னை தாண்டி சொல்றான் அவன். எனக்கு தெரியும், மூடு. உன்னை பத்தி சொல்லுனா என்னத்தரா சொல்றதுக்கு இருக்கு? எனக்கும் வேண்டாம் வளர்ந்தாண்டா எல்லாம் தெரியுமே. சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. உங்க ஃப்ரெண்டு மதனை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னேன். மதனை பத்தி சொல்றதுக்கு கூட ஃப்ரெண்டா கூட எதுவுமே நல்லதா இல்லடா. ஏய், வந்த வேலை முடிச்சது, கிளம்பலாம், வரியா இல்லையா? ஏ பாவோண்டி அவன், வாடி ஹெல்ப் பண்ணலாம். பாவண்டி அவன்னா பக்கத்துல உட்காந்து பக்குவமா வாழ் கூட நீ சேர்த்து வை. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஹலோ. என் பேபி கால் பண்றா, ஸ்பீக்கர்ல போடுறேன், என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் போங்க. அன்னித்தோல. ஹலோ பேபி. மதன், நான் உன்னை மீட் பண்ணணும். சேம் பிளேஸ். இன்னும் 1 hourல வந்துடு. ஓகே பேபி, கண்டிப்பா வந்துடுறேன். போலாமா? ஏய், உன் ஆளை பாக்குறதுக்கு நீ போ, நாங்க எதுக்கு? என்னால வர முடியாது. ஹலோ, நீங்க வரணும், அப்பதான் ரியல் லவ்னா என்னன்னு புரியும். நான் போய் என் ஆள் முன்னாடி இப்படி நிப்பேன், அவ அப்படியே ஓடி வந்து அப்படி கட்டி புடிச்சு முத்த மழையா கொட்டுவா. அதுல நான் அப்படியே கரையில. வாடி நம்மளும் போலாம். நான் இதெல்லாம் படத்துல தாண்டி பாத்திருக்கேன். ப்ளீஸ் டி. நீ என்னடி புத்த காட்சியை பாக்குறதுக்கு இவ்வளவு மூடாவற? சை. டைம் ஆகுது, வாங்க போலாம். ஏய் காவ்யா, அவ டைமிங்ல சொன்னபடி ஷார்ப்பா வந்து நிப்பா. இங்க சில பேருக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சாரு டைமிங்க பத்தி பேசுறாருடி. ஏய், அவளை சிரிக்க வேணாம்னு சொல்றீ, கேவலமா இருக்கு. உன் நிலைமையெல்லாம் பார்த்தா எனக்கு வாமிட்டிங் வருது, வாமிட்டிங். ஏய் கேவலமா இருக்குடா, என்னால சப்போர்ட் கூட பண்ண முடியலடா. சரி விடு. ஏய், அது வந்துட்ட பாரு. எங்க எனக்கு மட்டும் யாரையும் காணோம். ஏய், ஐயோ, அங்க எங்க? பாரு. இங்கயா? என்ன இலைக்கு நடுவுல தான் வருவாளா? என்ன மங்களா தெரியுது. ஹலோ, கொஞ்சம் நவருங்க. ஓ, ஏய் என்னடி நடக்கும்? எனக்கு என்னமோ அவ இவகிட்ட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், பாப்போம். ஒரே ஒரு நிமிஷம். என்ன? நல்லா கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து உன் காதல பாக்கணும். பாக்குறோம். நடி. புரியுது, நீ எதுவும் சொல்ல வேணாம். ஜஸ்ட் ஹலோ சார், நான் ஒன்றும் உங்க கூட கொஞ்சம் விளையாட வரல. என் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இனிமே இந்த ஃபோன்பே ஜிபேன்னு காசு அமிச்சு அதை ஒரு ரீசனா வச்சு அப்படியே ரீபேட்ச் ஆகலான்னு நினைக்காத, புரியுதா? இந்த மாதிரி பாவமா மூஞ்ச வச்சா நான் திரும்ப வருவேன்னு நினைக்காத. இதான் லாஸ்ட். போய் உன் லைஃபை பாரு மதன். பாய். மொக்க வாங்கி போரோய், உன் காலை கொஞ்சம் முன்னாடி வச்சு வாரோய். வாடா, அங்கே என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கேன்? கலாய்ப்போம். நினைச்சேன்டா, எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க, பத்திரிக்கை வச்சிருவா. என்னடா ஆச்சு? போயிட்டாடி, விட்டு போயிட்டாளே. மாப்பிள்ள பாத்துட்டு போயிட்டாடி, கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆமாடி, வாழா வெட்டியா இருக்க போறியா மதன்? காவ்யா, ட்ரூ லவ் பாத்தியா? டைட்டானிக் கிளைமேக்ஸ் கூட இவ்வளவு டச்சிங்கா இருக்காதுடா. ஏய், இது உங்களை தவிர வேற யாரும் பார்க்கலல்ல. நம்மள தவிர இந்த கண்கொள்ளா காட்சியை யாருமே பார்க்க முடியாம போச்சுடி. நீ இன்ஸ்டால லைவ் வந்திருக்கணும்டி. I missed it. அவ என்கிட்ட வந்து அவளுக்கு கல்யாணம் சொல்லும் போது என் மனசு எவ்வளவு துடிச்சு போயிடுச்சு தெரியுமா? ஓ, ஏதோ சீரியல் ஏதாவது நடிக்கிறியா? நான் சென்டிமெண்டா பேசுறேன். செட்டே ஆகல. ஆனா மதன், நான் ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த மனசுல போட்டு யோசிச்சுட்டு தாண்டா இருக்கேன். என்ன? எனக்கு தெரிஞ்சு உன் முகரக்கட்டைக்கு என்ன தவிர இந்த ஜென்மத்துல வேற எவ்வளவுமே செட் ஆக மாட்டாடா. அப்படியா சொல்ற? நீ வேணா காவியாவ
கேளு. என்னடி இது? அதான் அர்ச்சனா நானும் நினைக்கிறேன். எனக்கு உன் மூஞ்சியை தவிர வேற யாருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம 2 பேரும் செட் நம்மளே patch up ஆயிடலாம். கடைசி வரைக்கும் உங்க கூட தாட் ஃபீலிங் தான் பண்ணுமாடா. இரு வரேன். இருந்தாலும் உன் மேல தானே தப்பு. எதுக்குடா 2 பேர் சேர்றீங்க? மக்களே, மதன் எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எனக்கு தெரியும் அந்த நாய் எங்க போனாலும் கடைசியில என்கிட்ட தான் வரும்னு. அதுக்காக நீங்க உங்க எக்ஸ் கூட எல்லாம் போய் சேர்ந்துட கூடாது. அது தவறான செயல். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தா அரதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சனிங்களா என்னடா அடிச்சுக்கிட்டே செத்துருவீங்க போல இருக்கு. வா. என்னடி எங்க 2 பேருக்கும் நாளைக்கு லீவு. நீயும் எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, எங்களையும் எங்கேயும் போக விட மாட்டேங்கிற. என்னதான் உன் பிரச்சனை? எல்லாரையும் உட்கார வச்சு சொப்பு சம்மா வச்சு விளையாட போறாங்க. போட்டனா நாளைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு.